320 பற்களையும் நெருநெருவென்று கடித்து ஆக்கிரமித்து, பின்னும் நீ தூதுவன் என்றால் என்னிடம் கிரமமாக வந்து பேசத்தக்கது பேச வேண்டுமல்லாமல் என்னுடைய வனத்தையும் அழித்து காவலாளிகள் மற்ற சைன்யங்களையும் கொன்றாயே, உன்னை உயிருடன் விடுகிறதில்லை என்று சீறி எழுந்து வாளை எடுத்து வெட்ட ஓங்கினான். அப்போது விபூஷணன் பதறி எழுந்து ராவணனை தடுத்து, தேவரீருடைய யோசனை என்னமாகவிருக்கிறது? தூதுவாக வந்தவன் எதிராளிக்கு அஞ்சி பேசுவானோ? நாளை நமக்கும் அப்படியல்லவோ தூதர்களை, தானாபதிகளை, சீடர்களை, குருக்களை, மாதா பிதாக்களை, பெண்களை வெட்டின பேரும் உண்டோ? அப்படி வெட்டினாலும் உலகத்தார் நகைப்பார்கள். அதனால் நமக்கும் பெருமை இல்லை. ஆனால் உம்முடைய கோபம் தனியும்படியாய் இந்த அனுமானுக்கு ஒரு ஆக்கினை செய்து உயிருடன் விட்டுவிடுகிறது நல்லதே அல்லாமல் இவனை வெட்டுகிறது காரியமல்ல என்றான். அப்போது ராவணன் அந்த ஆக்கினை என்னவென்று கேட்க விபூஷணன் சொல்லுவான், இவன் வாளிலே சீலையை சுற்றி எண்ணெயில் தோய்த்து நெருப்பை கொளுத்தி விட்டால் வாள் வெந்து குறுகி போகும். அப்பால் கூளைவாள் குரங்கு என்று குரங்கு கூட்டங்கள் தங்கள் கூட்டத்தில்